ஹாய் வாங்க. இன்னைக்கு இருக்கிற கத்திரிக்காய் அறுத்துட்டு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு போய் கஞ்சி வைக்கலாம். எல்லாமே ஓஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அறுத்துட்டு போவோம். நிறைய செடியெல்லாம் பிடுங்கிட்டோம், காய்க்காம ஓஞ்சிருச்சு, அதனால பிடுங்கிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டு சமையலுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்குங்க. சூப்பர் சொத்தை. செடியெல்லாம் ஆஞ்சு விட்டதுக்கு பிறகு நல்லா பூத்து காய்க்குது. அதே மாதிரி இடையில இடையில மழையும் பெஞ்சிட்டு இருக்கா, அதனால நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இது அறுத்துறவா? பிஞ்சுதான் நல்லா இருக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஆஞ்சு விடலாம் போல இருக்கே. இது பிஞ்சுதான். கீழே உள்ள பில்லெல்லாம் அரிச்சு விடணும், கீழே போறதுக்கே பயமா இருக்கு. மிளகா எல்லா காயும் ஓஞ்சிருச்சு. சுண்டைக்காய் தான் நிறைய காய்ச்சிட்டு இருக்கு. மறுபடியும் இங்க பாரு, கொத்தரங்காய் கொத்தரங்காயும் இறக்கலாம் போல. ஒரு பொரியலுக்கு இருக்கும் காய். சுண்டைக்காய் செடியை நல்லா ஒடிச்சு விட்டுட்டேங்க. ஒடிச்சதுக்கு பிறகு பாருங்க நல்லா துளுத்து மறுபடியும் இது விட்டுட்டு இருக்கு. பாலக்கீரை ஒரு நாளைக்கு பறிக்கலாம். வெண்டைக்காய் பாருங்க, கட் பண்ணி விட்டதுக்கு பிறகுதாங்க நிறைய காய் காய்க்குது. நேத்து சாயந்தரம் தான் பறிச்சிட்டோம், நேத்து காலையில பறிச்சிட்டோமா. இனிமே காய் அறக்கலாம், இன்னும் இருக்கு. இதுல பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக்கீரை தாங்க. இதுதான், இது ஒரு வாட்டி தான் போட்டோம். இது கிள்ள நல்லா காய்ச்சி துளுத்து துளுத்து வந்துட்டே இருக்கு. இது அடிக்கடி கீரை பொரியல் கூட்டு எல்லாமே பண்ணுவோம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனா ஒரு வாட்டி தான் போட்டுட்டோம். படிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு கஞ்சி வச்சிடலாம். என்னது குழவி? பிஞ்சு கீரையா நல்லா இருக்கு. பூ பூத்துட்டு இருக்கேன், இதை பறிக்கதான் வேண்டாமா? போதும், சும்மா ஒரு வேளைக்கு கஞ்சி வைக்கிறது தானே. முருங்கைக்கீரை கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வச்சாதான், இடையில எல்லாம் வைக்க முடியாது. அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில அதனால பறிச்சிருக்கேன். லாஸ்ட்ல தண்ணி அரைச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா இது என்னைக்கே ஒரு நாள் தான் நான் இறப்பேன். எனக்கு தண்ணி இறைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்குள்ள பூந்து பூந்து போடுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காலைல மோட்ரு போட்டிங்களா? யாருக்கெல்லாம் தண்ணி இறைக்க பிடிக்கும்? ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இங்கெல்லாம் சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லாம் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த அவிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த கிழங்குல நட்டு வச்சோம். ஒரு 2-3 கிழங்குலாம் நட்டு வச்சோம். அது பார்த்தீங்கன்னா துருத்து விட்டு நல்லா வந்துச்சு. அதை பிடுங்கி கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தெரியாது, பிடுங்கி பார்த்தாலும் தெரியும். இது எவ்வளோ நாளில் வரும்னு தெரியல. பிடுங்கி பார்த்தா வேறு தான் இருக்கு, கிழங்கு வரல. நம்ம ஒண்ணு பண்ணா அது ஒரு இடம் போகுது.
பாருங்க. கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வெந்துட்டு இருக்கு, சாதம் வெந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு துவையல் அரைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் தாங்க அரைக்க போறேன். காம்பினேஷன் நல்லா இருக்கும். காரத்துக்கு காஞ்சி மிளகாய், தேங்காய், கொஞ்சமா புளி, உடச்சக்கணும் கொஞ்சம். துவையல் நல்லா இருக்கும். இது கூடவே உப்பு. நீங்க பருப்பு துவையல் இல்லைன்னா வத்தல், கொத்தரங்காய் வத்தல், எந்த வத்தல்னாலும் நல்லா இருக்கும். ஊறுகாவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சரி தேங்காய் சட்னி, தேங்காய் துவையல் அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைக்கிறேன். கல்லுப்பு. அவ்வளோதாங்க, தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, நல்லா கலராக வந்திருக்கு. இது காஞ்ச மிளகா, புளி, உப்பு, உடச்சக்கல்ல, தேங்காய். உடச்சக்கல்ல கொஞ்சம் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் துவையல் நிறைய கிடைக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உடச்சக்கல்ல வைக்கலனாலும் நல்லாயிருக்கும். துவையல் ரெடி ஆயிடுச்சு. கீரையும் நல்லா உருவி அலசி வச்சு பாருங்க. சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கீரையை அதை அள்ளி போட்டுக்கலாம். நான் குக்கர் வச்சிருக்கேங்க. நீங்க கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அடி பிடிக்காம இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரையும் நல்லா வெந்துருச்சு. உப்பு சேர்த்தாச்சு. லாஸ்ட்ல உப்பு சேருங்க. பாருங்க, அருமையான முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி தான் வாரம் ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கோம். சனி ஞாயிறுல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே வீட்டில் இருக்காங்களா, அதனால இதுவும் ஈஸியான வேலை தான். கீரை இருந்தால் டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். இல்லைன்னா கடைங்களில் வாங்கி இருந்தால் செய்யணும். இப்போ வீட்டில் மரம் இருக்கிறதுனால உடைச்சிட்டு உடனே செய்யணும். இல்லைன்னா நான் அடிக்கடி இந்த கீரை கஞ்சி ரெடி பண்ணுவேன். கடையில் வாங்கிட்டு வந்து சாயந்தரமே உருவி வச்சிட்டோம்னா காலைல செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், முருங்கைக்கு கீரையும் தேங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.